34 10ஆம் வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? காட்டுல சிங்கம் எவ்வளவு பெருசா இருக்கு. சிங்கம் பட்டினியா இருக்குமா? என்ன பண்ணாது? பட்டினியா இருக்காது. எல்லாத்தையும் என்ன பண்ணும்? கட்சி சாப்பிடும். காட்டுக்கே அது ராஜாவா இருக்கு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, அந்த சிங்க குட்டி கூட பட்டினியா இருக்குமா, சாப்பாடு இல்லாம இருந்துருமா. ஆனா ஏசப்பாவை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் உங்களை ஏசப்பா ஒருபோதும் கைவிட மாட்டாரா. ஏசப்பா உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பாரு, நல்ல படிப்பை கொடுப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ண? ஏசப்பாவை தேடணும். ஏசப்பாவை என்ன பண்ணணும்? தேடணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஏசப்பாவை. வெரி குட். அப்ப என்னோட சொல்லுங்க, சங்கீதம் 34 10ஆம் வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஏசப்பாக்கு கை தட்டலாமா? ஏசப்பாக்கு நன்றி 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 நன்றி. இப்படி இன்னைக்கு உங்களுக்கு நாங்க 3 வசனம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம்ல. இந்த 3 வசனமும் நீங்க என்ன பண்ணணும்? இந்த வீட்டை முடிஞ்சதுமே விட்டு என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. நீங்க எப்பவுமே அந்த வசனத்தை உங்க உள்ளத்துல வச்சுக்கணும். சரியா? அப்ப ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? பிளஸ் பண்ணுவாரு. ஏசப்பா உங்களோட இருப்பாரு. உங்களை பட்டினியா விட மாட்டாரு. உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுப்பாரு. சரியா? நம்மளால முடிஞ்சது எல்லாருக்கும் செபிக்கணும். குட்டி பசங்களா, நீங்களும் என்ன பண்ணணும்? மம்மி டாடிக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஜெபம் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட ஒரு 4 சாக்லேட் இருக்குது. உங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? அந்த சாக்லேட்டை என்ன பண்ணுவீங்க? ஷேர் பண்ணி சாப்பிடணும். குட் 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 குட். உங்களுக்கு நான் கை தட்டுறேன். குட் குட் வெரி குட். அப்படிதான் என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். அப்புறம் நம்ம இன்னொருத்தர் நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாரையும் கேலி செய்யக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன கீழ்ச்ச ட்ரெஸ் போட்டிருந்தா நம்ம கேலி பண்ணணுமா? பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, அந்த அக்காவுக்கு துணி இல்ல, அந்த தம்பிக்கு துணி இல்ல, அவங்களுக்கு துணியை கொடுங்க ஏசப்பான்னு. ஒருத்தர் வியாதியில படுத்திருந்தா அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணக்கூடாது. கண்ணு இல்லாதவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? கேலி செய்யக்கூடாது. கால் இல்லாதவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேலி செய்யக்கூடாது. ஏன்னாக்கா ஏசப்பா நமக்கு நல்ல கால் கை கொடுத்துக்கிறாரு இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா எங்களுக்கு கொடுத்தது போல நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லணும். எத்தனை பேர் அப்படி சென்னைக்கு போறீங்க? எத்தனை பேர் சென்னைக்கு போறீங்க? அப்படி கைகளை தூக்குங்க. வெரி குட் வெரி குட். இப்ப என்னோட சேர்ந்து நீங்க இந்த வார்த்தை சொல்ல போறீங்க. ஏசப்பா, நான் யாரையும் கேலி செய்ய மாட்டேன்ப்பா, யாரையும் திட்ட மாட்டேன். ஏசப்பா, துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுங்க. ஏசப்பா, உடம்பு நல்லா இல்லாதவங்களுக்கு சுகம் கொடுங்க. ஏசப்பா, படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு கொடுங்க. ஏசப்பா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுங்க. ஏசப்பா, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஏசப்பா, எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்ததற்கு நன்றி. என் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஆசீர்வதிங்கப்பா, என் மம்மி டாடி ஆசீர்வதிங்கப்பா, என் கூட பிறந்தவங்களை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, மிஸ்ஸுங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன்.